நாடாளுமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா ஆகிய மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிப்பதனால் எங்கள் வேட்பாளர்களால் பிஜேபி வேட்பாளர் பயன்பெறக்கூடிய வகையிலே வாக்கு பிளவு நேர்ந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறோம். ஆந்திராவில் கூட்டணியில் பங்கேற்கிற வாய்ப்பு அமைந்தால் கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுமோ அந்த தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவோம். அவ்வாறு கூட்டணியிலே இணைவதற்கான சூழல் அமையவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வாய்ப்புள்ள இடங்களில் தனியே வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். வருகிற 10ஆம் தேதிக்கு மேல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா ஆகிய 4 மாநிலங்களிலும் இவிஎம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தோடு ஒப்புகை சீட்டு எந்திரங்களையும் இணைக்க வேண்டும். ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ளன. ஆந்திராவிலே விஜயவாடாவிலும், தெலுங்கானாவிலே ஹைதராபாத்திலும், கர்நாடகாவிலே பெங்களூரிலும், கேரளாவிலே மூணாறிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவிஎம் ஆளும் கட்சியினருக்கான சாதகமான கருவிகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. முழுமையாக அவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதை பயன்படுத்துவதிலே ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக கருதுகிறோம், நம்புகிறோம். பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இவிஎம் மட்டும் போதாது, விவிபேட் என்கிற ஒப்புகை சீட்டும் தேவை. அந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணி வாக்கு முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்பதும் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2 கட்டங்களாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் மாபெரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறோம். அதே வரிசையில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைக்கிற பொறுப்பு அந்த மாநில தலைமைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வசதியான நாட்களில் 10 நாட்களுக்குள் அந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை மட்டுமே நம்பியிருந்தால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியாது என்கிற அச்சத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளிப்படுத்துகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமான அழைப்பு எங்களுக்கு வரவில்லை. அழைப்பு வந்தால் உடனடியாக நாங்கள் சந்திப்போம். ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். வாய்ப்பு இருந்தால் முதல்வரை சந்தித்து பேச ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். சூழலுக்கு ஏற்ப எங்களுடைய சந்திப்பு நிகழும்.
எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அது முதற்கட்டமாக நடந்த பேச்சுவார்த்தையில் நிகழ்ந்தது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இன்னும் நாங்கள் ஈடுபடவே இல்லை. ஆகவே முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் என்ன முன்வைத்தோமோ அது அப்படியே ஸ்டேட்டஸ் கோவாக இருக்கிறது. நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது. இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில் தான் சூழலுக்கு ஏற்ப எங்களுடைய முடிவுகளை எடுக்க நேரும்.